ரம்யா கூட வியன்னாவும் சேர்ந்து எவிக்ட் ஆனது நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக தான் இருந்திருக்கும். சுபிக்ஷாவும் வியன்னாவும் ஆரம்பத்தில் நல்ல நண்பர்களாக இருந்தாலும் போக போக வியன்னாவோட ஆக்டிவிட்டீஸை பார்த்து சுபிக்ஷா பிரிஞ்சிருப்பாங்க. அதுலேயும் எஃப்ஜே கூட சேர்ந்து இருக்கும்போது சுபிக்ஷா சுத்தமாகவே பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் அணைய போகிற விளக்கு பிரகாசமாக எரியும் அப்படிங்கிற மாதிரி வியன்னா வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி சுபிக்ஷா பாசமலையை பொழிஞ்சிருக்காங்க. முன்னாடியே தெரிஞ்ச மாதிரியே சுபிக்ஷா வியன்னா தான் இந்த வீட்டை விட்டு கிளம்ப போகிறாங்க அப்படின்னு பயந்துருக்காங்க. ஒருவேளை நான் எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டேன்னா இதை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடு அப்படின்னு வியன்னா சுபிக்ஷா கிட்ட கெஞ்சுறாங்க. அதாவது என்னோட மேக்கப் திங்ஸை மட்டும் கரெக்டாக எடுத்து வச்சிரு அப்படின்னு சொல்லும்போது பார்த்துட்ருக்க நமக்கு உள்ளே இருந்தாலும் மேக்கப் மட்டும்தான் போட போகிறாங்க அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் கேட்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வெளியே போகலன்னா அந்த நெய்டப்பா எனக்கு தான் அப்படின்னு குழந்தைத்தனமாக கேட்க, நீ போனாலும் என்னோடதையும் சேர்த்து எடுத்துகிட்டு போமான்னு சொல்கிறாங்க சுபிக்ஷா. ஆரம்பத்தில் சுபிக்ஷா என்னோட பாண்டிங் பார்க்குறக்கு நல்லா இருந்துச்சு. இதை பற்றினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.